ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா 50,000 சம்பாதிக்கலான்னு போட்டிருக்க, மீஷோவில் எவ்வளோ ஆர்டர் வருதுன்னு சொல்லி போட்டிருக்க, இதெல்லாம் உண்மையா இல்லை சும்மா உருட்டு விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன அனுபவிக்கிறேனோ அதை தாங்க உங்களுக்கு சொல்லுவேன். நான் பொய்யா உங்களை ஏமாற்றி நான் என்னங்க பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் இருக்க நிறையா உண்மைகள் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு விஷயமாச்சும் நீங்கள் கற்றுக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீஷோ கவர் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது பார்கோடு டைப்புங்க வித்து பிஓடிங்க. இதில் ஒரு நைட்டி நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. இந்த கொரியர் பேக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கவர் ராவிக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மகிட்ட வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதை எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கேட்குறீங்களா, மேலே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேக்கிங் கவர்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேங்க. பாருங்கள், நான் பேக் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ லூஸாகவும் அவ்வளோ ஒரு நைட்டி ஃபுல்லாக நீட்டாக வச்சு நீங்கள் பேக் பண்ணுற அளவுக்கு தாங்க இருக்குங்க அந்த கவரோட சைஸு. ஸோ நிறையா பேர் சந்தேகமாக இருக்கும், கவர் வாங்கினோடனே நம்ம சைஸ் பத்தாதோ அந்த மாதிரி நிறையா டவுட் இருக்கும். அதனால தான் நான் வீடியோலேயே காமிச்சிருவேன். இந்த கவர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க, அது போக இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாமா, அது போக பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸு. ஸோ அவங்களுக்கு நான் ஒவ்வொரு ஆளுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் இது நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இ-காமர்ஸ் செல்லராக இருக்கவங்க முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. நான் அந்த மாதிரி கடை வாங்கி பண்ணுறேன் சார், எனக்கு சேல்ஸ் வரல, நான் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சேன், எனக்கு இதில் முடியாதுன்னு போல் தோணுது, அது போக பார்த்திங்கன்னா எப்படி ப்ராடக்ட்டு லிஸ்டிங் பண்ணல, இப்படின்னா பல டவுட்டு என்னை கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்கிற பதிலாக அவங்க கேட்ட டவுட்டெலாம் நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கிளியரன்ஸாக கொடுக்குறேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் கவர் அப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியாதான்னுலாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக முடியும். அதுக்குரிய முயற்சியும் அதுக்குரிய நீங்கள் எஃபெக்ட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலாங்க. என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு லிஸ்டிங் பண்ணுறீங்க உங்கள் ப்ராடக்ட்டுனா உங்கள் காம்படிட்டர் எவ்வளோ ரேட் வச்சுருக்காரு, அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இமேஜ் குவாலிட்டி எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய காம்படிட்டர் இதை போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இமேஜ் நம்ம இமேஜையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஸோ நீங்கள் உங்களோட இமேஜ் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இப்போ உங்களுக்கு மீஷோ நிறையா பேர்த்துக்கு உங்களுடைய ப்ராடக்டை சஜஷன் பண்ணும்போது நிறையா பேர் கிளிக் பண்ணி வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்படி வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆர்டர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஆர்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியுமுங்க. அது போக பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் மாதம் சம்பாரிச்சிடலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக முடியுங்க. உங்களுக்கு இப்போ இந்த மாதத்தில் 10 ஆர்டர் வருது, 20 ஆர்டர் வருதுன்னா அடுத்த மாதத்துக்கு 100 ஆர்டர் வர்றது வரைக்கும் நீங்கள் எஃபெக்ட் போடணுங்க. ஒரே கேட்டகரியாக பண்ணாமல் நீங்கள் ஒரு 5-6 கேட்டகரியில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கி அதாவது ஒரு 2-3 வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி லிஸ்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கஸ்டமர் ரிட்டர்ன் அதிகமாக வராமையும் உங்களுக்கு எது போட்டவொடனே லிஸ்டிங் சேல்ஸ் நடக்குதுன்னு பார்த்துட்டு எதில் நல்ல மார்ஜின் இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய லிஸ்டிங்கை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 50,000 இல்லைங்க, மாதம் 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலாங்க. ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ட்டும் உங்களுடைய இதில் இன்வால்மெண்ட்டும் அதிகமாக தேவைங்க. நிறையா பேர் ஹவுஸ் ஒய்ஃப்னால் உங்களோட வீட்டு சப்போர்ட்டுன்னு இருக்கும்னு நினச்சி எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் இதில் உங்களோட வீட்டு சப்போர்ட் இல்லைன்றாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் உங்களுக்கு உங்கள் முயற்சியவே நம்பி போராடுங்க. கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்டிங் பண்ணும்போது குவாலிட்டியாக பண்ணுங்கள், குவாலிட்டியான பொருளை பண்ணுங்கள். நீங்கள் 50,000 இல்லை மாதம் 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலாங்க. நான் அடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை இன்னும் நிறையா சொல்கிறேங்க. பாய்ங்க, பாய்.